ஒரு முக்கியமான பண்டிகையே கிடையாது. அதுக்கான காரணம் சின்ன வயசுலேருந்து எனக்கு தீபாவளி கொண்டாடுவதற்கான மனநிலையே இருக்காது, அதுக்கான ஸ்பேஸே எங்கள் வீட்டில் இருக்காது. அப்போ தீபாவளி வந்து சும்மா கடந்து கவிதை கூட நான் எழுதியிருப்பேன் சென்னையில் இருந்த புதுசில். ஒரு பாலிய நண்பனின் மரணத்தை போல கடந்து செல்கிறது தீபாவளி. பாலிய நண்பனின் மரணத்தை போல, மரணத்தின் நினைவை போல கடந்து செல்கிறது தீபாவளி. இப்போ தீபாவளி மேலே அவ்வளோ வெறுப்பு எனக்கு இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டைம் என்னோடய ஃபஸ்ட்டு தீபாவளியை நான் கொண்டாட போகிறேன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் டைம் இந்த தீபாவளிக்காக நான் வெயிட் பண்ணுறேன். என் குடும்பமும் இந்த தீபாவளிக்காக வெயிட் பண்ணுறது. இந்த தீபாவளியை நான் தமிழ் சமூகத்தோடு சேர்ந்து பைசனோடு சேர்ந்து கொண்டாட போகிறேன். என்னோடய குடும்பத்துக்கு, என் குழந்தைங்களுக்கு, நம்முடைய எங்கள் அண்ணன் எல்லாத்துக்குமே நன்றி. ப்ரெஸ் பீப்புள் நான் சீக்கிரமாக முடிச்சிட்டேன், அதனால் வந்து போயிட்டு மெசேஜ் அனுப்பாதீங்க, போயிட்டு எல்லாரும் நைட் மெசேஜ் அனுப்பாதீங்க. ரொம்ப நன்றி. எனக்கு எப்போவுமே நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்கன்னு தெரியும். என்னை ரொம்ப நம்புறீங்க, என்னை ரொம்பவே லவ் பண்ணுறீங்க, என்னை ரொம்ப நம்புறீங்க. என்னோட மீடியா வந்து தொடர்ந்து என்னை ரொம்ப நம்புதுன்னு எனக்கு தெரியும். உங்களுக்கு நம்பிக்கையை காப்பாற்றுற ஒரு படமாகவும் ஒரு மனுஷனாகவும் தொடர்ந்து இருப்பேன். ரொம்ப நன்றி. தேங்க்யூ.